வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாழையில் பார்த்திங்கன்னா புடக்கட்டைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இடைக்கன்றுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வாழைக்கட்டை வச்சதுலேருந்து ஒரு 3 மாதம் to 4 மாதத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா வாழைக்கட்டை அது பார்த்து இடைக்கட்டை வந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து எப்படி நம்ம அறுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வில்லேஜ் விவசாயி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நண்பர்களே, இப்போ நம்ம இந்த வயலில் என்ன நட்டிருக்கோம்னா ரஸ்தாளி, அதாவது ரஸ்தாளி கட்டை வந்து வாங்கிட்டு வந்து அதை தான் வச்சுருக்கோம். அதாவது இருக்கிறதுலையே வந்து எப்படின்னா ரொம்ப பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கன்று பார்த்திங்கன்னா ரஸ்தாளி தான். ஏன்னா இதில் வந்து எப்படின்னா அந்த இடைக்கன்று எடுக்கிறப்ப நம்ம கடப்பாரை வச்சு குத்துறப்ப அந்த தாய்க்கிழங்குல வந்து எப்படின்னா பட்டுருச்சுன்னா, இந்த மாதிரி குத்துறப்ப அந்த இடைக்கன்று எடுக்கிறோம்னு சொல்லி அந்த தாய்க்கிழங்கு எதுவும் பட்டுருச்சுன்னா, ஏன்னா அந்த அடி கட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் பூஞ்சான்லாம் வந்து ரஸ்தாளி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எப்படின்னா ஒரு இதாகிடும். ஒரு 8 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த மரம் வந்து எப்படின்னா ரொம்ப காஞ்சி போய் வீணாக போயிடும். அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நஷ்டம் தான் நடக்கும். ரஸ்தாளி பொருள் சீக்கிரம் வர்றதுக்கு முதல் காரணம் வந்துட்டுனா இந்த மாதிரி இடைக்கன்று எடுக்கிறப்ப பார்த்து எடுக்கணும். மற்றபடி ஒரு பூவன்கன்லையோ ஒரு கற்பூரவல்லியோ இதாக இருந்தால் கூட ஒன்றும் தெரிஞ்சிக்காது. ஆனால் எது ரஸ்தாளில் வந்து எப்படின்னா ரொம்ப மிகவும் வந்து எப்படின்னா பாதுகாப்பாக எடுக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு கட்டைக்கு பாருங்கள் எத்தனை இது வந்திருக்குன்னு. இப்போ தான் இந்த வயலில் வந்து எப்படின்னா மண் அணைச்சிருக்கோம். அணைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புடக்கட்டை வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி புடக்கட்டை வர்றதை வந்து எப்படின்னா நம்ம வந்து எப்படின்னா கடப்பாரில் வச்சு குத்துவாங்க. அதை வந்து எப்படின்னா நல்லா எடுக்க தெரிஞ்சவங்க ஈஸியாக எடுத்துருவாங்க. அதுவும் இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்ததுக்கப்புறம் ஒரு 7 மாதம் 8 மாதம் கன்றுனா எடுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுன்னா, வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் வந்து எப்படின்னா ஈஸியாக கிடைக்கக்கூடிய அந்த கெரசன் இருக்குது பார்த்திங்களா, மண்ணெண்ணெய். அந்த மண்ணெண்ணெயை வந்து எடுத்துக்கிட்டு அந்த புடக்கட்டையை வந்து எப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணோம், எங்கே புடக்கட்டை முளைச்சிருக்கோ அந்த புடக்கட்டையை வந்து எப்படின்னா ஒரு அருவாயை வச்சு நம்ம வந்து எப்படின்னா அடியை வந்து எப்படின்னா அறுத்து விட்டணும். அது மாதிரி அறுத்து விட்றப்ப அந்த மட்டமாக இருக்குது பார்த்திங்களா, அந்த மட்டமாக இருக்கிறதுல வந்து எப்படின்னா நம்ம வந்து எப்படின்னா அந்த கரைசனை அந்த சீமனை ஊற்றுறப்ப அது வந்து என்ன ஆகுதுன்னா அந்த புடக்கட்டு வர்றதுக்கு ஒரு கிழங்கு வரும். அந்த கிழங்கு வரைக்கும் உள்ளே போய் ஸோ அந்த இடத்துல வந்து எப்படின்னா வேறு கன்று முளைக்காமல் பார்த்துக்காது. அதுக்கப்புறம் ஆனால் பக்கத்தில் சைடில் முளைச்சி வரும், கொஞ்சம் லேட்டாக வரும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த கடப்பாரில் குத்துறப்போ ஒரு இது பண்ணுறப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா மேலாக இப்படி அறுத்து மட்டும் விட்டுட்டு போனீங்கன்னா அதுலேருந்தே வந்து எப்படின்னா புடச்சி வந்திருக்கும். அந்த கிழங்குலேருந்து மறுபடியும் இன்னும் பக்க கிளையில் வந்து எப்படின்னா அதிகமாக வந்துட்டுருக்கோம். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புடக்கட்டை வந்து எப்படின்னா நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் புடக்கட்டையை வந்து எப்படின்னா வெட்டனா, இந்த மாதிரி நம்ம கொடுக்குற உரமோ எருவோ உரம் எல்லாமே வந்து எப்படின்னா இந்த இடைக்கன்று அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம இப்போ வாழையோட வளர்ச்சியை தாய் வாழையோட வளர்ச்சியை வந்து எப்படின்னா அது கெடுத்துடும். ஏன்னா அது எல்லாம் சாப்பிட்டுட்டு அது வந்து எப்படின்னா வளர தான் பார்க்கும்போது நம்மளோட தார் வந்து எப்படின்னா ஏதோ ஒரு ஆக்கமாக போடாது, இதாகாது. இப்போ பாருங்கள், இது வச்சு வந்து எப்படின்னா ஒரு 3 மாதம் கிட்ட தான் ஆகுது. அது இதில் பாருங்கள் எத்தனை கன்று வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த கன்றை வந்து என்ன பண்ணோம், இப்படி வந்து எப்படின்னா அறுத்து விட்டணும். ஃபஸ்ட்டு அறுத்து விட்டதுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டோம்னா அதில் மறுபடியும் புடச்சி வந்துடும். அதை வந்து என்ன பண்ணோம், அந்த கரைசல் ஊற்றணும். அப்படிங்கிறத அது லேசாக ஒரு குழி மாதிரி தோண்டி அங்கே பாருங்கள் சீமனை வந்துட்டுனா அதை ஊற்றுறோம். இப்போ இந்த மாதிரி ஊற்றுறதுனால என்ன ஆகுனா, அந்த கன்று அந்த கிழங்கு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த இப்போ முளைச்சி வந்த இது அது வந்துட்டுனா அப்படியே அடிபட்டு போயிடும். அதுக்கப்புறம் வர கன்று வரும், கொஞ்சம் லேட்டாக வரும் நமக்கு. இதே வந்துட்டு நம்ம கன்று குத்துறப்போ வந்துட்டுனா அந்த தாய்க்கிழங்குல பட்டாலோ இல்லை வேறு ஏதோ ஒன்று பண்ணாலோ ஃபங்கஸ் உண்டாகி வந்து எப்படின்னா ரஸ்தாளி கட்டை வந்து சீக்கிரம் கெட்டு போயிடும். இங்கே பாருங்கள், மறுபடியும் பாருங்கள் எப்படி அறுக்கிறாங்க மட்டும் பாருங்கள். பாருங்கள், ஒரு இதுக்கு 3 கட்டு 4 கட்டுன்னு சொல்லி இப்போயே வந்துடுது. இதெல்லாம் அப்படியே விட்டோம்னா அது வந்து என்ன ஆகுனா அந்த புடக்கட்டை அதுதான் சாப்பிட்டு வந்து என்ன ஆகும், நம்ம தாய்க்கட்டை வந்து இன்னும் வராது. இது மாதிரி இப்படியே விட்டோம்னா தார் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்குற தார் வராது. நம்ம கொடுக்குற ஊட்டம் எல்லாமே அந்த புடக்கட்டை சாப்பிட்டு வரும். பாருங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மரத்தில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கு அந்த ஒரு கண்ணை வந்துட்டுனா அந்த அருவா கொடுத்து 2 இதையும் அப்படியே அருவா கொடுத்து அதை ஓட்டை போட்டுவிட்டு நம்ம வந்து அப்படி தான் வெட்டி அதை வந்து எப்படின்னா கரெக்ஷன் ஊற்றுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.